ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோமோஸ் நாங்கள் இப்போ வாங்கியிருந்தோம். இது ஆல்ரெடி வாங்கியிருக்கோம். இதுதான் அந்த பேக் வெஜ் மோமோஸ். என் குட்டிக்கு பிடிக்குன்னு சொல்லி வாங்கினோம். ஆல்ரெடி போன தடவை நாங்கள் வச்சுருந்தோம் 13 இருந்தது. இப்போ எவ்வளோ இருக்குது? 13 தான் இருக்குது. இப்போயும் 13 தான் இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி பண்ணப்போ வேக வச்சு பண்ணோம். அது பிஞ்சு பிஞ்சு வந்தது, ப்ளஸ் அந்த டேஸ்ட்டும் எங்களுக்கு பிடிக்கல. ஸோ இந்த தடவை டேரெக்டாக நாம் என்ன பண்ணிட்டோம், பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். போன தடவையும் பொரித்தோம், அது டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இந்த தடவை டேரெக்டாக நாங்கள் பொரிக்க வந்துட்டோம். எண்ணெய் ஆல்ரெடி காய வச்சோம், காஞ்சிருச்சு. இப்போ அதில் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு தொட்டுக்க ஒரு சட்னி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த பேக். நாங்கள் இதை வாங்கி 2 நாள் ஆச்சு, ஃப்ரீசரில் வச்சுருந்தோம். ஸோ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து அதை சாப்பிடுங்க. பார்த்து பொறுமையாக போடுங்க. ஃப்ரிட்ஜில் இருந்தனால எண்ணெயில் தண்ணி படவும் கொஞ்சம் பயங்கரமாக தெரிக்குது. சிம்மில் வச்சு நல்லா அட்லீஸ்ட் 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் வந்து 2 சைடு வேக விட்டு எடுத்துக்கணும். அவங்க வச்சுருக்க கரண்டி எங்கள் அம்மாவோட கரண்டி, அந்த காலத்து கரண்டி, ரொம்ப ஸ்ட்ராங்கான கரண்டி. அப்படியே 2 மினிட்ஸ்க்கு 1 டைம்ஸ் இப்படி திருப்பி போட்டுக்கலாம் நம்ம. ஓகே, ஒரு வழியாக 2 சைடும் ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம ஏன் சிம்மில் வச்சு குக் பண்ணுறோன்னா அப்போ தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வேகும், நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குன்றனால. இப்போ எடுத்து நம்ம ஒரு ஹாட் பாக்ஸில் வச்சுக்கலாம். இதே மாதிரியே மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் சொன்னேன்ல, இங்கே ஒரு குட்டிக்கு பிடிக்கும்னு, அந்த குட்டி இந்த குட்டி தான். எங்கே அவங்க மூஞ்சியை காமிங்க. வால் இல்லாத வானரம் யாருன்னா அது என் குட்டி தான். சேட்டை, ஒரே சேட்டை. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.